வெல்கம் டு சித்தூஸ் கிளேப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் போட்டு சாம்பார். நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பார் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் இவ்வளவு டேஸ்ட்டு நம்மளுக்கு சாம்பார் கிடைக்காது. சாம்பார் வைக்கிறதுக்கு முதல்ல துவரம் பருப்பு, ஒரு 150 கிராம் துவரம் பருப்பு, ஒரு 4 தக்காளி, ஒரு 3 பல் பெரிய பல் பூண்டு எடுத்து நல்லா குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு இறக்கி வச்சிடணும். பருப்பு நல்லா இந்த மாதிரி பதமாக இறக்கிக்கணும். நான் வைக்கிற இந்த சாம்பார் 6 பேர் சாப்பிட்றதுக்காக நான் இந்த அளவுகள் எடுத்திருக்கேன். காய்கறிகளை அப்படியே வெட்டி அலசி நேரடியாக பருப்பில் போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம என்ன காய்கறி எடுத்துருக்கோமோ சாம்பார் வைக்கிறதுக்கு அதையெல்லாம் இதில் ஒரு தடவை வதக்கிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் வச்சோம்னா சாம்பார் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். காய்கறிகளும் வந்து நல்லா வெந்து உடையாமல் அப்படியே முழுசாக இருக்கும். காய்கறி வணக்கும் போது கூடவே வந்து ஒரு 10 கருவேப்பிலை இலைகளையும் போட்டு வதக்குவீங்க. நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார். முருங்கைக்காவாக இருந்தால் கூட இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வதக்கின காய்கறியில் நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை இருத்து விட்டலாம். இந்த பருப்பு தண்ணி, புளி தண்ணியில் இதில் எல்லாம் தான் இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வெந்துச்சுன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் காய் முழுகிற அளவுக்கு நம்ம தேவையான காய் வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த காய்க்கு அளவாக மட்டும் நான் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதோட சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சள் பொடி நான் ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 3 புளியாங்கொட்டை சோடு புளி சாம்பாருக்கு ஊற்றினாவே போதும். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்துட்டேன். இது நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்கும் போதே காயும் வந்து வெந்துடும். ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். இது அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை புளியெல்லாம் ஊற்றிருக்கோம், அதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். தேவையான அளவு அந்த காய் வேகிறதுக்கும் தண்ணியும் நம்ம சேர்த்துட்டு மொத்தமாக எல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டு வேக வச்சோம்னா அந்த ஆவியெல்லாம் உள்ளே இருக்கும்போது சீக்கிரம் காய்கறிகள் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னாவே காய்கறிகள்லாம் நல்லா வெந்து நம்ம ஊற்றின அந்த புளி தண்ணி, சாம்பார் பொடி, இந்த இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போய் சாம்பார் கொதிக்கும் போது நல்ல வாசனை வரும். இப்போ நல்ல வாசனை வருது. காய் வெந்துருச்சான்னு மட்டும் ஒரு தடவை எடுத்து செக் பண்ணிவிட்டு பருப்பில் எடுத்து ஊற்றி தாளிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்து தொங்கி போச்சு. உருளைக்கிழங்கு 2ஆக உடச்சிருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே எடுத்து நம்ம வேக வச்சுருக்கோம்ல பருப்பு தக்காளி எல்லாம் அதில் எடுத்து இந்த காய்கறி இந்த இது சாம்பாரை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இது ஒரு தடவை கலந்து விட்டு இந்த சாம்பார் லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அதுக்குள்ளே தாளிப்போம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 10 சீரகம், ஒரு 10 வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டாவே போதும். ஒரு காஞ்ச மிளகாய் 2ஆக ஒடிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தூள். சாம்பார் பொடியிலே பெருங்காயத்தூள் இருக்குது, இருந்தாலும் நான் தாளிக்கும் போது ஒரு சின்ன கட்டி பெருங்காயமாக இருக்கிறதுனால இப்போ போடுறேன். அப்படியே இந்த கொதிச்சிட்ருக்கிற சாம்பாரில் இந்த தாளிப்பை ஊற்றி கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம். நல்ல சூப்பரான சுவையான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கு தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.